இந்த லெட்டர்ஸ்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கும் தெரிஞ்சே ஆகணும். அம்மா எனக்காக எழுதுற இந்த லெட்டர்ஸை படிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. நோ குஷி இல்ல, சீட்டிங் பண்ண மாட்டேன்னு ராதாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல. ஐ நியூ. ராமா என்கிட்ட சொன்னா அவளோட சேர்ந்து இதை படிக்கணும்னு. இதுல என்ன இருக்கு, ஒரு தடவை அவளோடய சேர்ந்து படிக்கிறேன். குஷி இது ரொம்ப தப்பு. என்னுடைய அன்பான செல்ல குட்டி குஷி, உன்னோட அம்மா உன்கிட்ட என்ன சொல்ல விரும்புற தெரியுமா? எனக்கு உன் மேல ரொம்ப 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 பாசம் அதிகம். நல்ல வேலை, நல்லபடியா தான் லெட்டர் எழுதியிருக்கு. அநேகமா அம்மா குஷியை சந்தோஷப்படுத்த தான் இப்படி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ உன்னோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படி. நான் போய் தாமினியும் அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன். இல்லைன்னா அவங்க பெரிய திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. என்ன இப்படி எழுதிருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் உன்னோட அப்பாவும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் அவளோட பார்வை எங்க சந்தோஷமான லைஃப்ல பட்டுடுச்சு. நிச்சயமா மம்மி அந்த தாமினி பத்தி தான் சொல்றாங்க. தாமினியா? அண்ணா, அம்மா தாமினி பத்தி எதுக்கு எழுதணும்? என்ன எழுதியிருக்குன்னு சத்தமா படி. குஷி எதுக்கு அமைதியா படிக்கிற? சத்தமா படி. நோ ராமா, நோ. ராமா அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. இது எல்லாமே போய். குஷி ராமா இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. இதெல்லாம் போய். குஷி என்ன விஷயம்? எதுக்காக அழற? அதுல என்ன எழுதிருக்கு? சத்தமா படி. நோ ராமா, நோ. ராதாவை பத்தி அதுல அப்படி என்ன எழுதிருக்குன்னு சொல்லு. ராமா இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா. ப்ளீஸ் நீ கொஞ்சம் அழாத குஷி. அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதியிருக்கு? கொஞ்சம் சத்தமா படி. சொல்லு, அதுல என்னதான் எழுதியிருக்கு? ராதா அப்படி என்னதான் பண்ணா? கொஞ்சம் சொல்லு குஷி. குஷி ஐயோ கடவுளே, அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் எழுதியிருக்கு? குஷி எதுக்காக ராதாவோட பேரை சொல்லி கத்தி இப்படி அழறா? அதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் இப்ப படிச்சாகணும். என்ன பண்றது? நான் இப்ப குஷி கிட்ட இருந்து அந்த பாக்ஸை எடுத்தேன்னா அவ ரொம்ப பயந்து போயிடுவாளே. இல்ல, அதுல அப்படி என்ன இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த லெட்டர்ல ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு. ஐயோ கடவுளே, ராதா மோகனுக்கான உறவு இப்பதான் சரியாக்கிக்கிட்டு வருது. ப்ளீஸ் இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராதீங்க. ஸோ ப்ளீஸ் அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு விரிசலும் வரக்கூடாது. அதை நீங்க தான் பார்த்துக்கணும்.
அப்படி அந்த லெட்டர்ஸ்ல என்னதான் எழுதியிருக்கு? குஷி நல்லா தூங்கிட்டா. இல்ல, இது எதையும் நான் எழுதவே இல்லையே. குஷி, இது எல்லாமே போய். அதுவும் ராதா ராதா இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டா. கனவுல கூட நினைக்க மாட்டா. இல்ல, அம்மா அம்மா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. அம்மாக்கு இதுல இருக்கிற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் யாரு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? எனக்கு என்னமோ இது தாமினியோட வேலையா இருக்கும்னு தோணுது. அவளாலதான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். ஆனா தாமினி இந்த லெட்டர்ஸ எப்படி எழுதுனா? அப்புறம் இது இது என் வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ராதா, நீ என் அம்மாவுக்கு இப்படி? நோ ராதா, ஏன் இந்த மாதிரி பண்ண? இதோ பாரு குஷி, இந்த லெட்டர்ஸ் எல்லாமே போய். நான் எழுதவே இல்ல, புரிஞ்சுதா? இது எதையும் நீ நம்பாத. இது எதையும் நான் எழுதல குஷி. இந்த லெட்டர்ஸ் பத்தி எல்லாத்தையும் நான் எல்லார்கிட்டயும் சொல்லியாகணும். வேண்டாம் குஷி. குஷி குஷி நில. அங்க பாத்தீங்களாமா, பிளான் ஆரம்பிச்சாச்சு. பாத்தீங்களா? ராதா ரொம்ப அழகா இந்த சிலையெல்லாம் செஞ்சிருக்கா.
ஆமா, போன வருஷமும் இதே மாதிரி தான் அழகா சிலை செஞ்சு வச்சா. எவ்வளவு அன்போட பக்தியோட எங்க ராதா சிவனோட சிலைய செய்வா தெரியுமா? எந்த அளவுக்கு பக்தியோட இது வரைக்கும் யாரும் சிலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. குஷி, நீ ராதாவை பார்த்து எதுக்கு பயப்படுற? போ குஷி, அவகிட்ட பேசு, நீ பயப்படாத. அடா அம்மா, ம், எக்ஸ்கியூஸ் மீ. என்னப்பா? ராதா போன வருஷம் செஞ்ச மாதிரி தானே இந்த வருஷமும் செய்றா. வீட்டை அலங்கரிக்கிறது, சிலை செய்யறது. விரதம் இருக்கிறது. என்ன ராதா? விரதம் இருந்தாளா? போன வருஷம் ராதா உனக்காக விரதம் இருந்தாளா? ஐயோ அம்மா, அவ 1ஆம் நம்பர் கேடி. இது ராதாவோட முதல் விரதம்லாம் ஒண்ணும் இல்ல, 2வது. ஆஹா, இவ போன வருஷம் விரதமும் இருந்தா அதை ஏன் கையாலேயே முடிச்சுட்டா. பயங்கரமான கேடிமா. அப்படியா கதை? எனக்கு தெரியல, ஆனா இந்த விஷயம் எல்லாமே நான் இருக்கும்போதே நடந்திருக்கு. என்கிட்ட கூட சொல்லல. உங்களுக்கு தெரியாதா? ம்ஹும். ஓய் ராதா. ராதா, அவ இப்ப திரும்பவே மாட்டா பாருங்களேன். குஷி, இந்த லெட்டர்ஸ் பத்தி நான் யார்கிட்ட சொல்றது? தாத்தா, தாத்தா. வேண்டாம் குஷி. ஏய் குஷி, தாத்தா, குஷி, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல ராதா கிட்ட போய் பேசு. அட, குட் மார்னிங் குஷி செல்லம். எழுந்துட்டியாடா கண்ணு? தாத்தா, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? குஷி வேண்டாம். என்னம்மா இது? ராதா ஒரு நாள் பிஸி ஆயிட்டாங்கிறதுனால என் செல்லம் இன்னும் குளிக்கவே இல்லையா? ஆ? ஆனா தாத்தா, நான் சொல்றத கேளு. எதுவும் கேட்க மாட்டேன். பாரு, வீட்டுல எவ்வளவு பெரிய பூஜை நடக்க போகுது, ஆனா நீ இன்னும் குளிக்கவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா. முதல்ல போ, டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். நான் இப்ப வந்துடுறேன், சரியா? தாத்தா, நான் அஜித் மாமா கிட்ட பேசுறேன். குஷி, அஜித் மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாமா? ஆனா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கனே, எதுவும் பேச முடியாது.
இந்த பூ மாலையை ரெடி பண்ணணும். ராதா பூஜைக்கு இன்னும் பூக்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லிருக்கா. கடைக்கு போய் கொண்டு வரணும். இன்னும் 3 நாள் வேலை. எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல குஷி, அதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? நான் போயிட்டு வந்துடுறேன் செல்லம். ஐயோ அஜித் மாமா, இங்க பாரு, அந்த லெட்டர்ல நீ என்னெல்லாம் படிச்சியோ அது எதுவுமே நடக்கல. எல்லாமே சுத்த போய். நீ முதல்ல ராதா கிட்ட போய் பேசு. அங்க பாத்தீங்களாமா அந்த சாத்தான் எப்படியெல்லாம் துடியா துடிக்கிறான்னு. இப்போ இந்த குட்டி சாத்தானால ராதா வெள்ளை புடவை கட்ட போறா. இந்த தடவை நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தாமினி, நீ போட்ட இந்த சூப்பர் பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். வெற்றி அடைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இந்த தடவை துளசி நம்ம கூட இருக்கால. இப்ப அவ வேலையை அவ முடிச்சிட்டா. இப்போ நம்ம வேலையை நாம ஆரம்பிக்கணுமா? எதுவும் பண்ணணும்னு யோசிக்காத. இப்படி தீவிரமா எதை பத்தி யோசிக்கிறீங்க? ஒருவேளை இங்கே தங்குறதுக்கு புதுசா ஏதாச்சும் பிளான் போடுறீங்களா? எங்க பாருங்க, ஆக்சுவலா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும். அதனால சீக்கிரமா உங்க பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. இந்த நாள்ல தீமைகள் வீட்டை விட்டு போனா எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? அப்புறம் இதை விட பெரிய கிஃப்ட் வேற என்ன இந்த வீட்டுக்கு இருக்க போகுது? அப்படிதானே கீர்த்தி? சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நாம ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க. நான் ஒத்துக்கிறேன், எப்பவும் நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இருந்தாலும் நாம 2 பேரும் ஒரே ஃபேமிலில. ஐ மீன், நீ என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும் ஆனஸ்ட்லி நான் மேல எப்பவும் பாசத்தோட தான் இருப்பேன். வீட்டை விட்டு போக சொன்னதுனால மூளை குழம்பிடுச்சு போல இருக்கு. அம்மா, எனக்கு நல்லா தெரியும் எங்க 2 பேருக்கும் நீங்க 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் 2 நாள்ல நாங்க இங்க இருந்து போயிடுவோம். ஆனா அது வரைக்குமாவது நாங்க எங்க குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்து போகல. நான் எப்பவுமே உங்களை என்னோட அம்மா மாதிரி தாம்மா பார்த்துருக்கேன். எனக்காக நீங்க என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா, நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து வேற ஒருத்தி போவா, அதுவும் நிரந்தரமா. யார்
வேலை இது? யார் என்னோட பின்னல் இழுக்கிறது? யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு என் பின்னல் வணக்கம் வணக்கம் இந்த லெட்டர்ல இருக்க விஷயம் உண்மையா இருந்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த ராதா என்னோட அம்மாக்கு பண்ண விஷயத்த நாளைக்கு எங்க அப்பாக்கும் பண்ணுவான்னு பயமா இருக்கு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு திடீர்னு பயம்படுத்துறீங்க. வணக்கம்னு சொல்லி என்ன வணக்கம், அதுவும் நமக்குள்ள? இனிமே இதுக்கெல்லாம் பழகிக்கோ. இப்படிதான் திடீர்னு வருவேன். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும். எப்படி வேணான்னா? எப்படின்னா அப்படிதான்.